சண்டே அன்னைக்கு ஈவினிங் நம்ம நண்பர் வீட்டுக்கு போகலான்ட்டு அப்படியே வாக் பண்ணி போயிட்டுருந்தேன். போற வழியில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான விநாயகர் சிலைய பார்த்தேன். ஒரு தம்பி வேற ரொம்ப பக்தியோட விநாயகர வந்து வழிபட்டுட்டு இருந்தான். நான் அப்படியே வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. பக்கத்தில வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 வாத்துக்கள் மேல இருந்தது. எல்லாமே வந்து மணிலா வாத்தாவே இருந்தது. எல்லாமே ஒரே கலர்ல இருந்தது. ஒயிட் வித் ப்ரவுன் சேம் கலர்ல இருந்தது. ஒரு வித்தியாசமே தெரியல. பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. அந்த தம்பி வேற நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு, "அண்ணா என்னையும் சேர்த்து எடுங்கண்ணா, சேர்த்து எடுங்கண்ணா" அப்படின்னாப்புல. சரி தம்பி ஆசைக்கோசரம் தம்பி வாத்தோட நிக்க வச்சு தம்பியும் வீடியோ எடுத்தேன். அப்படியே வீடியோ எடுத்துட்டு பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பெரிய குளம் இருந்தது. அந்த குளத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவ்ளோ மீன் இருந்தது. கிட்டத்தட்ட வந்து நெறைய மீன் இருந்தது. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கு எக்ஸாக்ட் லொகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். இது கரெக்ட்டா வந்து குரோம்பேட் பச்சைமலை பக்கத்துல இருக்கிற துர்க்கை அம்மன் என்ற ஒரு ஆலயமாம். இது நான் 2:00 அந்த சைடு போயிருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பிரகாரம் வந்து சாத்தியிருந்ததுனால வெளிய மட்டும் வீடியோ எடுத்தேன். அந்த குளத்த சுத்தி பார்த்தீங்கன்னாக்கா, ஃபுல்லாவே வந்து பூசணிக்கா வந்து கொடி படர்ந்து இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு ஒரு பூசணிக்கா ஒரு 5 கிலோ இருக்கும் போல. பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. குளத்த சுத்தி ஃபுல்லாவே பூசணிக்காவே இருந்தது. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 வாத்துக்கு மேல இருந்தது. அ எக்ஸாக்ட் லொகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நீங்க இந்த சைடு வர சொல்ல கண்டிப்பா இந்த துர்க்கை அம்மன் ஆலயத்துக்கு வந்து பாருங்க. ரொம்ப அழகா இருந்தது. எல்லாருக்கும் இது ஷேர் பண்ணுங்க. கோவில் ரொம்ப அழகா இருக்கு. நீங்க இந்த சைடு வர சொல்ல பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ. பாய்.